ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை பாரோர் அறிய பகர்கின்னேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் அவதரித்த நாள். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் திருமகள் கேழ்வன் உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுடைய உஜ்ஜீவனத்திற்காக ஆழ்வார்களை எல்லோரும் அவதரிப்பித்தான். அவ்வாழ்வார்களுக்குள்ளே தலைவர் என்று கொண்டாடப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார். அவருடைய அவதார திருநக்ஷத்திர மகோத்சவம் இன்று தொடக்கமாய் அனைத்து திவ்ய தேசங்களிலும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்கோவில்களிலும் ஸ்ரீ வைஷ்ணவ மடங்களிலும் திருமாளிகைகளிலும் சீரும் சிறப்புமோடு கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம். வைகாசி மாசம் சூரியனுடைய சஞ்சாரத்தின்படி ரிஷப ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம். சந்திரனுடைய கதிப்படி பார்த்தால் சந்திரன் விசாக நட்சத்திரத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய தருணம் அது இந்த மாதம். சாந்திரமானத்தின்படி வைசாக மாசம் என்று சொல்லுவார்கள். சித்திர மாசமும் வைகாசி மாசமும் சேர்ந்தது வசந்த ருத்து என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு ருத்து. இதிலேதான் அனைத்து புஷ்பங்களும் பூத்து நிறைய காய் கனிகள், மாம்பழம், பலாப்பழம் முதலான அனைத்து பழங்களும் நன்கு விளையக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்துக்குள்ளே விசாக நட்சத்திரத்திலே திருக்குருகூருங்கிற திவ்ய கஷேத்திரத்திலே கலியுகம் தொடங்கி 5வது தினம், 5ஆம் நாள் அன்றைய தினமே காரி என்பவருக்கும் உடையநங்கை என்கிற அந்த தாயார் தகப்பனார் பெற்றோர்களுக்கு குழந்தையாக நம்மாழ்வார் அவதரித்தார். திருக்குருகூருங்கிற க்ஷேத்திரம் அது ஆழ்வாருடைய பெருமையினாலே தற்பொழுது ஆழ்வார் திருநகரின்னு அழைக்கப்படுகிறது. அதை சுற்றிலும் எம்பெருமான் பல திவ்ய கஷேத்திரங்களிலே சேவை சாதிக்கிறான். ஆழ்வார் திருநகரி மற்ற திவ்ய தேசங்கள் சேர்த்து நவ திருப்பதிகள்னு கொண்டாடப்படக்கூடிய பெருமை. அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே நடுநாயகமாய் பெருமை கொண்டு விளங்குபவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்லுவதிலே மிகவும் ஊற்றமுடையவர் மதுரகவி ஆழ்வார், ஆழ்வாருடைய சீடர். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சாதிக்கிறார். திருக்குருகூர் நம்பின்னு சொல்லும் பொழுதே அத்தனை இனிமை, என்னுடைய நாவிற்கு அவ்வளவு இன்பம் ஏற்படுகிறது, இனிமை அது அனுபவமாக கிட்டுகிறது என்று பக்தியோடு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வாருடைய திருநாமத்துக்குத்தான் எத்தனை ஏற்றம். அவ்வாழ்வாருக்கு எத்தனையோ திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே ஒவ்வொரு திருநாமத்தை இந்த உற்சவ பொழுதிலே ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு திருநாமமாக அனுபவிக்கலாம் என்று இன்று தொடக்கமாக நாமும் அனுபவிக்கலாம். முதலிலே நம்மாழ்வார் அவதரித்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட திருநாமம் மாறன் என்கிற திருநாமம். காரிமாறன் என்னும் அழைக்கப்படுகிறார். காரி என்கிற அந்த சுவாமிக்கு சிசுவாக குழந்தையாக பிறந்ததினாலே காரிமாறன். மாறன் என்றால் என்ன அர்த்தம்? உலக இயல்பிலிருந்து மாறி இருந்தவர். மற்றையோர்களெல்லாம் பிறக்கிற சமயத்திலே அவர்கள் அழுது கொண்டே பிறப்பர்கள். குழந்தை பிறக்கும் பொழுதே அழும். அடுத்து பசி எடுக்கும், தாகம் ஏற்படும், அதனாலே உணவு வேண்டும்னு ஆசைப்படும். தாயினிடத்திலே பால் உண்ணும், மல ஜல மூத்திரங்களை பெருக்கும்,
உறங்கும், கை கால்களை அசைக்கும், அனைத்துமே குழந்தைகள் செய்யும். ஆனால் நம்மாழ்வார் பிறந்த சமயத்திலே அவரிடத்துல இந்த ஏதுமே காணப்படவில்லை. அவர் ஒரு குழவி போலே, ஒரு மரக்கட்டையை போலத்தான் அவர் இருந்தார். அவருடைய உருவம் கூட அந்த அளவுக்கு தெளிவாக இல்லையாம். அவர் கண் சிமிட்டுவதோ, கை கால்களை அசைப்பதோ, அழுவதோ, அல்லது பசி தாகம்னு அன்னையினிடத்திலே பால் அருந்துவதோ ஏதும் செய்யாமல் உலக இயல்பிலிருந்து மாறி இருந்ததினாலே மாறன்னு திருநாமம் இடம்பெற்றார். இது ஒரு அர்த்தம். அல்லது மாறன்னு சொன்னால் உலகத்தவர்கள் உண்டியே உடையே உகந்து ஓடும் என்று கண், காது, மூக்கு முதலான புலன்களுடைய அனுபவம், இந்திரிய சுகங்கள், உலகியல் சுகங்கள், இன்பங்களை தூய்க்க வேண்டும்னு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவரோ உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று அனைத்து விதமான இன்பமும் நமக்கு எம்பெருமானே என்று கொண்டிருந்தார். அப்ப அதனாலேயே அனைவரை காட்டிலும் மாறியிருப்பவர். நித்திய சூரிகளை காட்டிலும் இவர் மாறியிருக்கிறார். இந்த லோகத்து ஜீவாத்மாக்களை காட்டிலும் மாறியிருக்கிறார். நித்திய சூரிகளை விட மாறி இருக்கிறார்னா, நித்திய சூரிகள் என்றென்றும் எப்பொழுதுமே நித்தியமாக ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாள் தொடங்கி அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மாழ்வார் இந்த பிறவியிலே நம்மாழ்வாராக அவதரித்த சமயத்திலேதான் எம்பெருமானையே எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதற்கு முன்பு அப்படி இருந்தாரான்னு பார்த்தால் காணப்படவில்லை. ஆழ்வாரே பாசுரத்துல சொல்லும் பொழுது மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்ன பல பல பிறவிகளை எடுத்து வீணே கழித்தேன், எத்தனையோ பிறவிகளை எடுத்தேன், அதிலெல்லாம் எம்பெருமானே உன்னிடத்திலே ஆசை கொள்ளவில்லை, பக்தி ஏற்படவில்லை. ஆனால் இந்த பிறவியிலே எம்பெருமானா பார்த்து மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற அந்த பெருமை இருப்பதினாலே நமக்கு இப்படி அனைத்தும் கண்ணன் என்ற அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். ஆக நித்திய சூரிகளை காட்டிலும் மாறுபட்டு எம்பெருமானாலேயே அனுகிரகிக்கப்பட்டு இந்த ஞான பக்திகளை கொண்டிருக்கிறார். எப்படியுமே உலகத்தவர்களை விட மாறித்தான் இருக்கார். நாமெல்லாம் எங்கேயோ சுத்தி கொண்டிருக்கிறோம். உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்று நாம். ஆனால் எப்பொழுதும் எம்பெருமானிடத்திலேயே ஈடுபாடு. அவருடைய அனுகிரகம் கிட்டி, அவர் அனுபவம் கிட்டின சமயத்திலும் சரி, அல்லது அவர் தன்னை மறைத்து கொண்டு ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடாமல் இருப்பினும் சரி, அந்த எம்பெருமானை தவிர இன்னொரு இடத்திற்கு போக மாட்டேன், கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனென்னே கிடக்கும் இல்லே என்று அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பினும் அவனிடத்துல தான் என் நெஞ்சம் ஈடுபடுமே தவிர அவனை தவிர இன்னொருத்தரிடத்துல போகாதுன்னு உறுதியோடு இருந்தாரா. ஆகையினாலே மாறன் என்று கொண்டாடப்படுகிறார். காரி என்பவருக்கு பிறந்ததினாலே அடைமொழியாக காரி என்று சேர்க்கப்பட்டு காரிமாறன் என்று கொண்டாடப்படுகிறார். அத்தகைய காரிமாறனுடைய திருவடிகளே நமக்கு கதி. இவரை பற்றினால்தான் இந்த பிறவியிலாவது இனி மேலிருக்கக்கூடிய அந்த நாட்களிலே எம்பெருமானிடத்திலே மட்டுமே ஈடுபட்டு ஆழ்வாரிடத்திலும் ஆழ்வாருடைய அடியவர்களிடத்திலும் பக்தி கொண்டு இனி மீண்டும் இந்த சம்சாரத்திலே பிறவாதபடி தப்புவதற்கு ஆழ்வாருடைய திருவடிகளே கதின்னு பற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே மாறனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.